பாஸ் பண்ணு. இதா. வால்டர். Oh no. வால்டர் சூப்பர். யாருமே கிடையாது. வாவ், ஷூ பிரமாதமா இருக்கு. தேங்க்ஸ். இந்த கலர் ஷூவை ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். गाइस, உங்க ஃபேஷன் பேஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சுனா கொஞ்சம் சீரியஸா பேச ஆரம்பிக்கலாமா? நாளைக்கு என்ன சேலஞ்சுன்னு ஜோய் யோசிக்கணும்ல, அந்த மாதிரியா? நீ அதை யோசிச்சியா? நான் எப்படி விளையாடுறேன்னு பார்த்தல. உன் இடத்துல நான் நிக்க மாட்டேன். எனக்கு கோல் கீப்பர் ஆகணும்னு ஆசை இல்ல. யாருமே கோல் கீப்பராக ஆசைப்பட மாட்டாங்க. மாறி மாறி கோல் போடும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அட சூப்பர். எனக்கு சேலஞ்ச் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சோ ஜோய், ஏதாவது முடிவு பண்ணிருக்கியா? முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கு மேட்ச்ல கோல் சைஸ் 2 மடங்கு பெருசா இருக்கணும். இதான் சேலஞ்ச். மேட்ச் தோக்குறதா முடிவு பண்ணிட்டீங்களா? நாங்க ஜெயிப்போன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா இவ்வளவு சுலபமா ஜெயிக்க போறத நினைச்சாதா? போது மேஜிக்ஸ் நிறுத்து, ரொம்ப ஓவரா பேசுற. எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? சேலஞ்சுக்கு ஓகேயா? நாங்க ரெடி. கோல் போஸ்ட் 2 மடங்கு பெருசா இருந்ததுன்னா கோல் போட ரொம்ப சுலபமா இருக்கும். நிச்சயம் நாம தான் ஜெயிப்போம். குட். அப்ப நாளைக்கு சந்திக்கலாம். பை பை லூசர்ஸ். எதுக்கு இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் சொன்னேன்? இதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நாம இப்ப உங்களை எப்படி டிஃபெண்ட் பண்ணுவோம்? அவ்ளோ பெரிய கோல் போஸ்ட் இருந்தா உன்னால பாலை எப்படி டிஃபெண்ட் பண்ண முடியும்னு யோசிச்சியா? நீங்க இப்படி யோசிக்க மாட்டேங்கிறீங்க. அந்த மேஜிக்ஸ் கிட்ட சரியான ஒரு கோல் கீப்பர் இல்ல. இதுதான் அவங்க வீக்னஸ். நாம அஃபென்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணோம்னா நிச்சயம் நாம தான் ஜெயிப்போம். புரியுதா? நாம கோல் போட்டுக்கிட்டே இருக்கலாம். நாம சொல்றது நம்ம கரெக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு விஷயம், இந்த விஷயம் அவங்களுக்கே தெரியாது. நான் போய் பால் எடுத்துட்டு வரேன். நாம எப்போ சந்திக்கிற இடத்துல சந்திக்கலாம். அங்க உங்களுக்கு எல்லாம் புரிய வைக்கிறேன். ஓ, ஹே, பால் இங்க இருக்கு. நான் வந்தது நீ பார்க்கல இல்லப்பா? ஹே சார்ல்ஸ், நீங்க என்ன பண்றீங்க? நான் ஒன்ன தான் தேடிட்டு இருக்கேன். உனக்கு கத்து கொடுக்க எனக்கு டைம் இருக்கு. நீ ரெடியா இருக்கியா? எனக்கும் கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா நான் இப்போ என் டீமை போய் பார்க்கணும். நாளைக்கு மேட்ச் இருக்கு. அதுக்கு ஒரு கேம் பிளான் ரெடி பண்ணணும். அப்படின்னா நான் 1 hour கழிச்சு வரவா? கேமுக்கு முன்னாடி ட்ரைனிங் எடுத்துக்கிறது நல்லது தானே? சரியா சொன்னீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். எங்க போயிருந்த? வழி மறந்து போச்சா? சொல்லு ஜோய், என்ன அந்த சீக்ரெட்? எனக்கு டெலிகினேசிஸ் பண்ண வரும். டெலி என்னது? ஒரு பொருளை நம்ம மைண்டால கண்ட்ரோல் பண்றது. அத நோக்குவர்மம்னு சொல்லுவாங்க. உனக்கு சுத்தமா மூளை இல்லன்றது புரியுது. நான் சொல்றது கேளு, இது உண்மைதான். மேஜிக்ஸோட எல்லா ஷாட்ஸையும் தடுக்க என்கிட்ட சக்தி இருக்கு. நான் நிச்சயம் தோக்க மாட்டேன். ஏன் இப்படி உளறற? உண்மையை தான் சொல்றேன். ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட டெய்லி ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன். நீ எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் எடுக்கிறது நல்ல விஷயம் தான் ஜோய். ஆனா அதுக்காக மேஜிக்ஸ் எதிரா கேம் பணைய வைக்கிறது நல்லாவே இல்ல. அதுவும் சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை வச்சு பண்றியே. சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஜோயோட திறமைகள் நம்மளுக்கு உதவியா இருந்திருக்கு. மூளையை வச்சு அவன் பால தடுக்க முடியும்ன்ற அவன் சொல்றத நீ ஒத்துக்காத. சரி, ஸ்ட்ராட்டஜி பாப்போம் வாங்க. டேக், சரியான நேரத்துக்கு வந்த. இங்க நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. மேஜிக்ஸ் எப்பவுமே அஃபென்சிவா இருப்பாங்கன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா நாளைக்கு அவங்க நம்ம கோல் பக்கமே வராம நாம தான் அவங்களை எப்படியாவது தடுத்தாகணும். இந்த கேம்ல நம்ம அவங்க மார்க்கிங் டெக்னிக்கை பயன்படுத்துவோம். கண்ட்ரோல புடிச்சிட்டா நாம அவங்கள கலச்சிடலாம். அந்த மேஜிக்ஸ் டீம் கோல் போட வரும்போது நாம எல்லாரும் டிஃபென்சிவ்ல இருக்கணும். ஏன்னா உதவி இல்லாம ஜோயால எதையும் தடுக்க முடியாது. கவலையப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். மூளையை வச்சு பால் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கறதை உனக்கு புரிய வைக்கிறியா? என்னது? ஏன் ஜோய் தயங்குற? உன் புது திறமைய பத்தி டேகுக்கு சொல்ல மாட்டியா? சொன்னா உங்களுக்கு புரியாது. எல்லாத்தையும் செஞ்சே காட்டுறேன். அப்ப நம்புவீங்கல்ல? கிரெக், உன்னுடைய திறமைய காட்டு. நான் டைவ் அடிச்சு பாலை தடுக்காம என்னோட மூளையை வச்சு அது ஏன் பக்கம் கொண்டு வந்துருவேன். அட, உனக்கு என்ன ஆச்சு? பார்த்தல எப்படி செஞ்சேன்னு. நகராமலே பாலை தடுத்துட்டேன். சொன்ன மாதிரியே பால் என்கிட்ட வந்துருச்சு. இது எல்லாம் என்னுடைய மூளையோட சக்தி செய்யற வேலை. போது நிறுத்து. கிரெக் பால உன்ன நோக்கி அடிச்சான். அதனாலதான் அது ஊமல பட்டுச்சு. நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். இப்ப பாரு. என்ன இது? அற்புதமான ஷாட். சரியா ஆமாமா, சொன்ன. ரொம்ப நல்ல ஷாட் ஒரு தான். உண்மையான ஸ்ட்ரைக்கர் கிட்ட இது வேலை செய்யணும் எனக்கு தோணல. நீ சீட்டிங் பண்ணிருக்க. நீ அசஞ்ச. இல்ல, நான் பால பார்க்க கூட இல்ல. ஆனா பால் என்கிட்ட வந்துருச்சு. இவனுக்கு என்னமா ஆயிடுச்சுப்பா? உன்னால எப்படி உறுதியா சொல்ல முடியும்? அப்படின்னா அங்க இருக்கிற அந்த பிளாஸ்டிக் பேக்கை நான் எப்படி அசைக்கிறேன்னு பாக்குறீங்களா? எங்க செஞ்சு காட்டு பார்க்கலாம். என்னது? வேலை முடிஞ்சது. உன்னால ஒண்ணு ஆகல. காத்தடிச்சதுனால அது பறந்தது. என்ன காத்து? காத்துனா காத்துதான். சரி, இந்த இரும்பு பைப்பை பாரு. முடிஞ்சா உன்னால இதை அசைச்சு காட்டு. அதெல்லாம் முடியாது. இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன். லைட்டான பொருட்களை மட்டும் தான் அசைக்க முடியும்.
ஹே கைஸ் 3 மணி ஆச்சு, நான் இப்ப கிளம்பணும். என்ன எங்க போற? எனக்கு கிளாஸ்ல டெஸ்ட் இருக்கு, அதுக்காக கொஞ்சம் படிக்க வேண்டியிருக்கு. அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்? நீங்க மேன் டு மேன் மார்க்கிங்க மறந்துடாதீங்க. ஜோய்க்கு ட்ரைனிங் கொடுக்க பால ஷூட் பண்ணுங்க. உங்களால முடியும், முயற்சி பண்ணுங்க. இந்த வாட்டி கண்ணை மூடிக்கிட்டு தடுப்பேன். பாலை என்கிட்ட அடிங்க. ஒரு விஷயம் உறுதியாயிடுச்சு, ஜோய் காலி. நான் இதோ வந்துடுறேன். டேக், நீ இங்க இருந்து போக கூடாது. நீ எங்களுக்கு தேவை. என்ன மன்னிச்சிரு சாமி, அடுத்த வாரம் எனக்கு தொடர்ந்து எக்ஸாம்ஸ் இருக்கு. நான் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஆனா ஜோய் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தானா நாளைக்கு மேஜிக் டீம் நம்மள ஒரு வழி பண்ணிடும். மேஜிக் எதிரா ஜெயிக்க உங்க எல்லார்கிட்டயும் ஒரு பெரிய ஆயுதம் இருக்கு. நீங்க எல்லாரும் ஒரே டீமா விளையாடணும். ஜோய்க்கும் நீங்க இதை தான் புரிய வைக்கணும். அவன் டீமை பத்தி யோசிக்கணும். அவன் நம்புறதெல்லாம் போயின்னு நீங்க தான் புரிய வைக்கணும். அவன் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. அவன் புது டெக்னிக் எதுக்கும் வேலைக்காகாதுன்னு தெரிஞ்சதுன்னா அவனே மாறிடுவான். ஆனா அவன் கிட்ட ஏதோ சூப்பர் பவர் இருக்கிறத நினைச்சிட்டு இருக்கானே. இந்த நேரத்துல நீ போறேங்கிற, தனியா என்னால என்ன பண்ண முடியும்? நீ தனியா விளையாடல, உனக்குன்னு ஒரு டீம் இருக்கு சாமி. போய் ஜோய் கிட்ட பேசு. என்ன ஆச்சுன்னு ராத்திரி எனக்கு சொல்லு, ஓகே? ஒரு நிமிஷம் இருங்க, நான் கவனம் செலுத்த வேணாமா? இப்ப ரெடியா இருக்கேன். சீக்கிரம் அடி. என்னால ரொம்ப நேரம் இப்படி இருக்க முடியாது. ஓய், ஏய், இப்ப என்னோட டர்ன். எனக்கு ரொம்ப கோவமா வருது. அவன் என்ன இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கான். கார்னரா பாத்தாடி, அவன் கிட்ட இருந்து தூரமா அடிக்கணும். தயாரா இருக்கியா? ஓ, சபாஷ், ரொம்ப பிரமாதம். யாருப்பா இவரு? ஏய் சார்ல்ஸ், வந்துட்டீங்களா? நீ தானே 1 மணி நேரத்துக்கு அப்புறம் சந்திக்கலாம்னு சொன்ன. இதுதான் அந்த பிரபலமான டீமா. என்னோட பேரு சார்ல்ஸ். ஜோ உங்களை பத்திலாம் என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கான். அப்படியா? ஆனா உங்களை பத்தி அவன் எங்ககிட்ட எதுவுமே சொல்லலையே. பரவாயில்ல விடுங்க. போலாமா ஜோய்? வரேன். எங்க போற? இவர்தான் என்னுடைய ஸ்பெஷல் ஸ்கில்ஸ்ல எனக்கு உதவி செய்யறாரு. நீ என்ன பேசுற ஜோய்? என்ன உதவி செய்யறாரு? பால் தடுக்க ஒரு அற்புதமான வழியை சொல்லி தர போறேன். அது இவனுக்கு நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம் தான். ஆனா எங்க கிட்ட ஆல்ரெடி கோச் இருக்காரு. அப்படியா? அப்ப அவர் எங்க இருக்காரு? சார்ல்ஸ் தான் எனக்கு அந்த நோக்கு வர்மத்தை சொல்லி தந்தாரு. நாளைக்கு மேட்ச்க்கு நான் தயாராக வேண்டாமா? நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நாளைக்கு சந்திக்கலாம். அப்போ நாங்களே இங்க என்ன பண்றது? என்ன கனவு லோகத்துல இருக்கான் இவ? என்ன நடக்குதுங்க? ஹேய், பால கொடுத்துட்டு போ. இல்ல ஜோய், எங்களுக்கு நீங்க தேவை. டோன்ட் வரி, நாளைக்கு எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். சரிப்பா, நாளைக்கு உங்களோட சேலஞ்ச் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? மேஜிக்ஸ்க்கு எதிராக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு புது சேலஞ்சை தேர்ந்தெடுத்திருக்கேன். கோல் போஸ்ட டபுள் சைஸ் ஆக்கியிருக்கேன். அப்புறம் உங்க உதவியால பால் கோல் ஆகாம நான் பாத்துப்பேன். அப்படியா? இது கொஞ்சம் ஆபத்தா தோணுது. கண்டிப்பா இல்ல, நான் பால மூளையால கண்ட்ரோல் பண்ணிடுவேன். தெரியும், ஆனா இப்ப நீ ஒரு பிகினர் தானே. அப்படின்னா நான் இன்னும் ரெடி ஆகலையா? நீ தயாரா தான் இருக்க. ஆனா நான் சொன்ன விஷயத்தை பத்தி நீ யோசிச்சியா? என்னோட கேம் பாக்ஸ் தானே, இந்தாங்க. நான் ஆசைப்பட்டது நீ தருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு இது நிச்சயமா பிடிக்கும். நான் அது நிறைய விளையாண்டுட்டேன். நிஜமாவா? சரி, பிராக்டிஸ் ஆரம்பிக்கலாமா? ஒரு நிமிஷம் இரு. ஏய், நாளைக்கு கேம்ல எனக்கு உதவி செய்ய மேட்ச் நடக்கிற இடத்துக்கு வருவீங்களா? நோ ப்ராப்ளம், வருவேன். என்ன நடக்குது ஃப்ரெண்ட்ஸ்? ஜோய் எங்க? அவன் அவனோட ஃப்ரெண்ட் சார்ல்ஸோட போயிருக்கான். யாரு? அதான் அந்த பொருள் எல்லாம் நகத்தை சொல்லி தரார்ல அந்த ஆளு. அதுக்காக மூளையை மட்டுமே அவன் பயன்படுத்துவான் போல இருக்கு. இப்ப நம்ம கிட்ட கோச் இல்ல, கோல் கீப்பர் இல்ல, பால் கூட இல்ல. சோ நம்ம இப்ப என்ன பண்றது கேப்டன்? ஜோய் அப்படியே கிளம்பி போனது என்னால நம்பவே முடியல. பிராக்டிஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போனா. அவன் அந்த சார்ல்ஸ் கூட என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்கலாமா? வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். அப்புறம் நீயும் கவர் அசைக்கிறேன் அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ண ஆரம்பிச்சிருவ. அட்லீஸ்ட் அவன் கிட்ட ஒரு பால் ஆச்சு இருக்கு. இங்க வெட்டியா உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு பதிலா அங்க போறதே மேல். எனக்கு எதுவும் செய்யாம இப்படி இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஓகே, நாம அங்க போறது பால் வாங்குறதுக்கு மட்டும்தான். அப்படித்தான் உன் மனசை ஒருநிலைப்படுத்திக்க. எதை பத்தி யோசிக்க கூடாது. பொருட்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு முன்னாடி உன் மனசை ஒருநிலைப்படுத்துறது ரொம்ப முக்கியம். இந்த ஆள் கிட்ட எனக்கு எதுவும் ஸ்பெஷலா தெரியல. நீ இந்த முயற்சி பண்ணணும் ஜோய். கவனம் செலுத்த மாட்டேங்கிற. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு எனக்கு தோணல. நீங்க இங்க என்ன பண்றீங்க? எங்க பால் எடுத்துட்டு போக வந்தோம். எங்க கோல் கீப்பரையும் தான். நீ தானே சாமி இந்த டீமோட கேப்டன்? நீங்க தானே ஜோயோட மூளைக்கு சூப்பர் பவர் இருக்குன்னு சொன்னீங்க. ஜோய் உன் நண்பனுக்கு மரியாதை தரலையே. சாமி, நீ ஏன் இவர்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்க? ஜோய், நீ எங்களுக்கு வேணும். நாம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணணும். இப்படி நீ தனியா வந்துட்டீனா என்ன அர்த்தம்? இவன் எப்பவுமே உன்னை இப்படி தான் ஆர்டர் பண்ணுவானா? இவங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஆமா, நாங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான். யாரோ ஒருத்தர் வந்து அவன் மூளையை கெடுக்கறத நான் அனுமதிக்க மாட்டேன். உனக்கு வேணா நான் யாரோவா இருக்கலாம். ஆனா ஜோயோட கேம்ல அவன் வெற்றி அடையறதுக்கு நான் உதவி செய்ய போறேன். ஆக்சுவலி உனக்கு வேற ஏதோ பிரச்சனை தோணுது. இவன் உன்னை விட நல்லா விளையாடுவான்னு நீ பயப்படுற. என்ன விடவா? ஜோய், நீ தயவு செஞ்சு ஒரு பேச்செல்லாம் நம்பாத. உனக்கு என்ன தெரியும் அவரை பத்தி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அவர் போய் சொல்றாரு, நீ அவருக்கு சப்போர்ட் பண்ற. அவர் எனக்கு ஃப்ரெண்டு. அவர் கண்டிப்பா எனக்கு நாளைக்கு உதவி செய்வாரு. அதுக்கு நீ என்ன நம்பினா போதும். என்னால எப்படி உன்னை நம்ப முடியும்? நீ அந்த ஃப்ராடுக்காரனை இப்படி நம்ப கூடாது. சாமி,
நாம இங்க ஜோய்க்கு அட்வைஸ் பண்ண ஒண்ணும் வரல. நம்ம இவனை பிராக்டிஸ்க்கு நம்ம கூட வர சொல்லி தான் கேட்க வந்திருக்கோம். நான் சார்ல்ஸ் கூட தான் இருப்பேன். அவர் கூட ட்ரைனிங் எடுத்துப்பேன். டீம்லயே நான் தான் சிறந்தவன் உங்களை காட்டுவேன். நீங்க வேணா பாருங்க. அதையும் பாத்துடலாம். உன்னால டீமே தோக்க போகுது. கவலைப்படாத நண்பா, நான் உனக்கு துணையா இருப்பேன். ஜோய் இல்லாம பிராக்டிஸ் பண்றதே வேஸ்ட். நாளைக்கு எல்லாரும் விட அவனுக்கு தான் பிரஷர் அதிகம். அவன் எப்படி அங்க சார்ல்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணான்னு பாத்தீங்களா? அவர் அவனுக்கு சப்போர்ட் பண்றதுல எந்த தப்பு இல்ல. ஏன்னா அவர் ஜோயோட ஃப்ரெண்ட். நாம அப்படிதான் பண்ணுவோம். அவன் யார் பக்கம் இருக்கான்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. நான் போய் ஜோய் கிட்ட பேசிட்டு வரேன். இந்த பிரச்சனைக்கு நம்ம கண்டிப்பா தீர்வு கண்டுபிடிக்கணும். உன்னோட ட்ரைனிங் முடிஞ்சதா? இல்ல முடியல. சாமி குறுக்க வர எல்லாமே சொதப்பிடுச்சு. எனக்கு நல்லா புரியுது. ஆனா அவ இடத்துல நீ நின்னு பாரு. நீ எங்களை நடுவுல விட்டுட்டு போயிட்ட. ஆனா நான் இதெல்லாம் நம்ம டீமுக்காக தானே பண்ணிட்டு இருக்கேன். அப்பதானே ஜெயிக்க முடியும். நான் ஒத்துக்கிறேன். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா நம்ம இந்த மாய மந்திரத்துல நம்ப கூடாது. நாங்க நம்புறதெல்லாம் உன்னை மட்டும் தான் ஜோய். நீங்க வேணா என்ன நம்புறீங்க. ஆனா சாமி என்ன ஒரு வேஸ்ட்னு நினைச்சிட்டு இருக்கான். இல்ல அவன் அப்செட்டா இருக்கான். எங்களுக்கு என்னவோ நீ ஜெயிக்கிறதுக்கு சார்ல்ஸ் தேவைப்பட மாட்டாருன்னு நினைக்கிறோம். அதுக்காக அவன் அவர்கிட்ட எப்படி வேணா பேசுவானா? நீ சொல்றது சரிதான். நம்ம டீம் சார்பா நான் சார்ல்ஸ் கிட்ட மன்னிப்பு கேக்குறேன். அதுக்கப்புறம் நீ எங்க கூட வந்து பிராக்டிஸ் பண்ணுவியா? அவர் கையில இருக்கிறது உன்னோட கேம் பாக்ஸ் மாதிரி தெரியுது. ஆமா ஆமா, எந்ததான் அவர் எனக்கு உதவி பண்றாருல, அதனாலதான் அதை அவருக்கு சும்மா கொடுத்துருக்கேன். அப்படியே என்னுடைய ஸ்கூல் டியூட்டர் மாதிரியே இருக்காரு. சார்ல்ஸ் டீம் சார்பா இவங்க ஏதோ சொல்லணுமா? சொல்லு, உனக்கு என்ன சொல்லணும்? நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். உங்ககிட்ட வாக்குவாதம் பண்றதுல எங்களுக்கு விருப்பம் இல்ல. எனக்கும் தான். நான் ஜோய்க்கு உத்தரத்தை பார்த்து நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா என் திறமை மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல. அதான் உங்களோட ப்ராப்ளம். நாங்க நாளைக்கு மேட்ச் பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கோம். அந்த மேட்சுக்கு புதுசா ட்ரை பண்றதுக்கு நேரம் பத்தாதுன்னு தோணுச்சு. அப்படின்னா நீ சாமி மாதிரி தான் யோசிக்கிறியா? நான் அவனை ஏமாத்துறேன்னு நினைக்கிறியா? இல்ல. அப்ப சரி, உனக்கு ஆசை இருந்தா உனக்கு நான் எப்படி பொருட்கள் அசைக்கிறதுன்னு சொல்லி தருவேன். அதுக்கு தேவை உன்னோட மூளை மட்டும்தான். தாராளமா. எனக்கு பேமெண்ட்டுக்கு ஐஸ்கிரீம் கொடுத்தா போறோம். உங்க அப்பா ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காருல்ல, நான் கேஷ் கொடுத்தாலும் வாங்கிப்பேன். பிரச்சனை இல்ல. பாத்தியா, இவர் ஒரு அற்புதமான ஆளு. என்னோட டீமை வருத்தப்பட வைக்க எனக்கு விருப்பம் இல்ல. சாரி கைஸ். அப்புறம் சாமி, நீ ஜோய் கிட்ட ஏதாவது சொல்ல விரும்புறியா? சாரி, உன் ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ணணும்னு நானும் நினைக்கல. நான் நல்லா யோசிச்சு முடிவெடுத்துட்டேன். நாளைக்கு நடக்க போற மேட்ச்ல நோ கோர்மத்தை நான் பயன்படுத்த மாட்டேன். அப்படின்னா உன் ஃப்ரெண்ட் சார்ல்ஸுக்கு நான் இன்னொரு வாய்ப்பு கொடுக்க தயாராயிட்டேன். கிரேட், இப்போ உன்னோட டைம். ஜோய், நம்ம கோல் கீப்பர் நம்மளுக்கு கிடைச்சாச்சு. அவனுக்கு அவனோட தன்னம்பிக்கை திரும்ப வந்துருச்சு போல. ஆமா, சார்ல்ஸும் அவ்வளவு கெட்டவர் இல்லைன்னு தோணுது. ஆனா எனக்கு அந்த மாதிரி தோணல. எதுக்காக உனக்கு அந்த மாதிரி தோணுது? நீ தானே சொன்ன நம்ம அவரை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கோன்னு. அவர் ஜோயை ஏமாத்துறாருன்னு தோணுது. என்ன? ஏதோ பிரச்சனை இருக்கு. ஜோய் அவருக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக அவனோட கேம் பாக்ஸ் கொடுத்துட்டேன்னு சொன்னான். ஆனா சார்ல்ஸ் தான் அவன் கிட்ட கேட்டு வாங்கினாருன்னு தோணுது. அவனுடைய புது கேம் பாக்ஸா? அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை யாருக்கும் தர மாட்டான். கரெக்ட்டா சொன்ன கிரேக். இதுக்கு சான்ஸே இல்ல. எனக்கும் அப்படிதான் தோணுது. நிச்சயமா அங்க ஏதோ ஒரு தப்பு நடக்குது. என்னன்னு எனக்கும் தெரியல. உதாரணத்துக்கு உன்கிட்ட சூப்பர் பவர் இருக்கு, நீ நல்லவன், உன் கேம் பாக்ஸ் எனக்கு கொடுக்குறியான்னு கேட்டா அப்படி வாங்கியிருந்தா அது ரொம்ப தப்பு. அடுத்து வரும் ட்ரெயின் இந்த ஸ்டேஷனில் நிற்காது. பயணிகள் தயவு செய்து ஒதுங்கி நிற்கவும். ஓ, யாரு? எல்லாம் சரியா போயிட்டு இருக்கா ஜோ? ஆமா, சரியா தான் போயிட்டு இருக்கு. நீங்க சொல்லி கொடுத்தத நாளைக்கு பயன்படுத்தாம அந்த மேஜிக் ஸ்டீமை நாங்க தோக்கடிக்க போறோம். அப்படின்னா நீ உன் ஃப்ரெண்ட் சொல்றதா கேட்க போறியா? அப்படின்னா நீ அவங்க சொல்றத கேட்டதா அவங்க கூட ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்களா? இல்ல, அவங்களுக்கு என்னால புரிய வைக்க முடியல. ஆனா அப்புறமா அவங்களே தெரிஞ்சுப்பாங்க. ஆனா நாளைக்கு எங்க கேம் தான் ரொம்ப முக்கியம். கரெக்ட் தான். ஆனா உன் சக்தியை பயன்படுத்தி நீ ஜெயிச்சேன்னா உன் மேல யாருக்கும் சந்தேகம் வராது. நிஜமா சொல்றீங்க? அப்படின்னா நாளைக்கு எனக்கு உதவி பண்ண நீங்க அங்க வருவீங்கல்ல? வரத பத்தி ஒண்ணு இல்ல. ஆனா எனக்கு புது ஷூ வாங்க கடைக்கு போகணுமே. நீ போட்டுட்டு இருக்கிற மாதிரியே ஷூ வாங்க நினைச்சேன். ஒருவேளை நீ உன் ஷூவையே தரதா நாளைக்கு நான் வந்துடுறேன். ரொம்ப யோசிக்க கூடாது தம்பி. ஓகே. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 50 இஸ் ஈக்குவல் டு. வாவ், சண்டே நீ கூட படிக்கிற? என்ன பண்றது, எனக்கு இப்ப வேற வழியே இல்ல. சரி, ஜோய் பத்தி சொல்லு, என்னாச்சு? சூப்பர். ஜோய் நார்மலா கேம் விளையாடுறதுக்கு ஒத்துக்கிட்டான். நேத்து நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் பிராக்டிஸ் பண்ணோம். ஜோய் கூட இருந்தானா? அதுவும் இன்னஸ் கூட தான் இருந்தான். ஆனா இப்ப வேற ஒரு விஷயத்தை நினைச்சாதான் கவலையா இருக்கு. அவனோட டீச்சர் அவனை பயன்படுத்துறானா, அவன் கிட்ட இருந்து எல்லா பொருள்களையும் வாங்கிக்கிறானா, அவனுக்கு தேவையில்லாம ஏதேதோ சொல்லி கொடுக்கறானா. அப்படியா?
சரி, நான் படிச்சு முடிச்சிட்டு அது யாரு என்னன்னு விசாரிக்கிறேன். ஓகே? காலை சாப்பிட்ட இட்லி சரியாவே இல்ல. என்ன உன்னோட எல்லோ ஷூஸ போட்டுக்கலையா? அது சின்னதா இருக்கு, காலை வேற கடிக்குது. ஹேய் ஜோய். ஏய் சார்ல்ஸ், வந்ததுக்கு நன்றி. அங்க பாத்தியா, ஜோய் தன்னோட பிராண்டட் ஷூவை கூட அவனுக்கு கொடுத்துட்டான். ஓகே, எல்லாரும் ரெடியா? இன்னைக்கு கோலா மாலுடைய லோயர் லெவல மொத்தமா உங்களுக்கு கொடுக்க போறேன். கோல் இப்போ 2 மடங்கு பெருசாயிடுச்சு. 4க்கு பதிலா 8 பேஸ் இருக்கும். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? கேம் ஆரம்பிக்கலாமா? ஒரே ஒரு நிமிஷம் பால், நான் டாக் கிட்ட ஒன்னு கேட்கணும். சரி, சீக்கிரம் கேட்டுட்டு வா. ஹே டாக், கொஞ்சம் நில்லு, நான் உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். சார்லி ஜோயோட புது ஷூஸ வாங்கிட்டாரு. அவனோட கேம் பாக்ஸ் தான். இப்போ எனக்கு நிச்சயமா தெரியும் ஜோயை ஏமாத்தி எல்லாத்தையும் வாங்கிக்கிறாரு. நீங்க எல்லாரும் உங்க கவனத்தை மேட்ச்ல செலுத்துங்க. நான் அந்த சார்ல்ஸ பாத்துக்கிறேன். ஹேய், கவலையப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். உன் இடத்துக்கு போ. தோக்கறதுக்கு தயாரா இருக்கீங்களா? தோக்க போறது நீங்க எல்லாரும் தான். கோல்! டீம் கோல போட்டுட்டாங்க. ஹே, உன் ஷூஸ் ரொம்ப அழகா இருக்கே. எங்க வாங்குன? ஆன்லைன்ல வாங்கினேன். அப்படியா? எந்த சைட்ல வாங்குன? மறந்துட்டேனே. வால்டர், உன்னால தடுக்க முடியும் ஜோய். ஸ்கோர் இப்போ ஈக்குவல் ஆயிடுச்சு. மேஜிக்கா ஒரு கோல போட்டுட்டாங்க. நீ அசையாம அப்படியே நின்னு தூங்கிட்டு இருக்கியா? இல்ல, என்னோட மூளையை பயன்படுத்தி அதை தடுக்க பார்த்தேன். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? நீ ஒழுங்கா விளையாடுவேன்னு எனக்கு சத்தியம் பண்ணல. சரி, வாங்க வாங்க, கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். சரி ஜோய், பாஸ் பண்ணு. நான் பால் பாத்துக்கிறேன். இந்த எப்படி? விடுங்க, நானே பாத்துக்கிறேன். ஹே, இது ஃபவுல் ஆச்சு. இல்ல இல்ல, இது ஃபவுல்லாம் இல்ல. நான் சும்மா தான் விளையாட சொன்னேன். அது மேஜிக்ஸ் இப்போ 2வது கோலையும் போட்டுட்டாங்க. ரொம்ப ஈஸியா இருந்ததுல. ஏன் உங்க கோல் கீப்பர் தூங்கிட்டு இருக்காரு? ஜோயி, நீ ஏன் இந்த பால தடுக்காம விட்ட? இவன் நமக்கு செஞ்ச சத்தியத்தை மறந்துட்டு விளையாடிட்டு இருக்கான். நீ உன்னோட சூப்பர் பவர்ஸ பயன்படுத்துறல. ஏன் சூப்பர் பவர் வேலை செய்யும் எனக்கு தெரியும். ஆனா நம்ம பேசும்போது இப்படியா பேசுறேன்? இது சண்டை போடுறதுக்கு நேரம் கிடையாது. நம்ம இப்ப கோல் போடுறத பத்தி தான் யோசிக்கணும். பால் நம்ம கோல்குள்ள போக கூடாதுன்னா நீ பால கிரெக் கிட்ட பாஸ் பண்ணிட்டே இருக்கணும். புரியுதா உனக்கு? கிரேட், உன்னோட டர்ன். ஓ நோ. 2 இப்போ சமமாயிடுச்சு. ஓகே, இப்ப வேற ஏதாவது புதுசா பண்ணலாம். என்னப்பா இது? 2 டீமும் மாத்தி மாத்தி கோல் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஹாஃப் டைம் 2 பேரும் 8 கோல் போட்டிருக்கீங்க. ஒரு மேட்ச்ல இவ்வளவு கோல்ஸ் போட்டதா பார்த்ததே இல்ல. என்னோட சக்தி எல்லாம் என்ன ஆச்சு? நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நான் வரேன் நண்பர்களே. ஹேய், உன் ஸ்டூடண்ட் கிட்ட சொல்லாம கிளம்பிட்ட? ஸ்டூடெண்டா? யார் நீ ஸ்டூடெண்ட்? சொன்னதெல்லாம் நம்பி உனக்கு இந்த ஷூ எல்லாம் கொடுத்தானே, அவன்தான். இதெல்லாம் நல்லாவே இல்ல. நம்ம கிட்ட கோல் கீப்பரே இல்லங்கிற போது நம்ம ஸ்கோர் எடுத்து பிரயோஜனமே இல்ல. உன் சக்தி எதுவும் வேலை செய்யல. உனக்கு புரியலையா? கொஞ்சம் அது சீரியஸா விளையாடு. சார்ல்ஸ் கூட இருந்தா மட்டும் வேலை செய்யுது. சாரி கைஸ், என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. நான் சொல்றேன் ஜோய், உன்னுடைய பிரச்சனை இதோ இந்த ப்ரொஃபசர் தான். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் அவங்க கோச். என்ன எதுக்கு கோச் அப்பாயிண்ட் பண்ணாங்க தெரியுமா? நான் இவங்கள பண்ண சொன்னதை நானே பண்ணி காட்டினேன். சரி, இப்போ நீ பண்ணி காட்டு பாப்போம். பால் அங்க இருக்கு. எங்க இப்ப அதை அசைச்சு காட்டு. ஓகே, நான் ஒத்துக்கிறேன். நான் ஒரு ஃப்ராடு தான். மூளையை யூஸ் பண்ணி பொருட்களை அசைய வைக்கிற விஷயம் எல்லாம் போய் தான். இவனுக்கு உன்னுடைய கேம் பாக்ஸும் புது ஷூவும் தேவைப்பட்டதுனால தான் உன்னை ஏமாத்தினா. சரிதானே? ஒழுங்கு மரியாதை எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துரு. நான் வரேன். என்ன மறந்துட்டியா? கேம் பாக்ஸையும் திருப்பி கொடு.
அப்படின்னா என்கிட்ட எந்த சக்தியுமே இல்லையா? ஜோயி உன்னோட சக்தி என்ன தெரியுமா? இந்த டோர்னமெண்ட்ல நீ தான் பெஸ்ட் கோல் கீப்பர். இப்ப கோல் 2 மீட்டர் பெருசா இருந்தாலும் சரி 15 மீட்டர் பெருசா இருந்தாலும் சரி நீங்க தான் இந்த லீக்ல ரொம்ப நல்ல கோல் கீப்பர். உண்மைதான். சீக்கிரம் வா, நாம போய் நம்ம டீமோட பவர் என்னன்றது காட்டலாம். வா ஜோய். ஆஃபென்ஸ்ல உங்க சக்தியை நீங்க காட்டிட்டீங்க. இப்போ இது ஏன் டைம். கேம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜோயி இத போட்டுக்கோ, இது உனக்கு உதவியா இருக்கும். ஓ தேங்க்ஸ் டாக். ஏய் கோல் கிட்ட யாரும் இல்லப்பா. வேணா 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 வேணா. த டீமோட ஸ்கோர் 9. ரொம்ப ஈஸி. உங்க டீம்ல கோல் கீப்பர் இல்லையே. ஏய் கிட்ட பாஸ் பண்ணு. பால பிடிச்சிட்டேன். இந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்தா லூனா. ஐயா கிரேக், சும்மா உன் இஷ்டத்துக்கு கோல் போடு. ஆஹா, என்ன இது ஜெட் வேகத்துல போகுது? டீம் கோல போட்டுட்டாங்க. ஜோய் மறுபடியும் சுய நினைவுக்கு வந்துட்டான். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு 2 மடங்கு பத்தாது, 4 மடங்கு ஆக்கணும் போல இருக்கு. த டீம் உடைய கோல் 10 ஆயிடுச்சு. இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. த டீம் 11 கோல் போட்டு ஜெயிச்சிட்டாங்க. சூப்பரான டீம் பர்ட். யாஹூ, நாம ஜெயிச்சிட்டோம். மூச்சு வாங்குதுப்பா. எனக்கும் தான். என்ன இருந்தாலும் நீ கொடுத்த சேலஞ்ச் ஐடியா நமக்கு வெற்றி கொடுத்துருச்சு. இருந்தாலும் நம்ம தோத்துருப்போம்ல. எல்லாத்துக்கும் அந்த சார்ல்ஸ் தான் காரணம். எப்படி நான் அந்த ஆளை நம்பினேன்? அந்த ஆள் என்னையும் ஏமாத்த முயற்சி பண்ணான் தெரியுமா? முகத்தை இப்படி எல்லாம் காட்டினா. அசிங்கமா இருக்கு. ஆனா நல்ல வேளை நீ அவன் பேச்சுக்கு மயங்கல. அவன் ஒண்ணும் மந்திரவாதி இல்ல. சரி, இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு காட்டுறேன். நான் தான் ஹிப்னாசிஸின் அரசன். எல்லாரும் என்ன உத்தரவை ஏற்றுக்கொள்ளுங்கள். எழுந்து நில்லுங்க. இப்ப எந்திரிச்சு நிக்க போறீங்களா இல்லையா? இதெல்லாம் வேலை செய்யாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா உனக்கு வந்து ட்ரெயினே வந்துருச்சு. ஆமால, வந்துருச்சு. அப்படின்னா எனக்கும் பவர்ஸ் இருக்குப்பா. மாஸ்டர் சாமி எனக்கும் சொல்லி கொடுங்களேன். அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டே.